இலங்கையில் பார்த்தீங்களா 2 வகையான தமிழ் இனம் இருக்குது. அதாவது ஒரு இனம் எப்படின்னா தமிழர்களுக்கு நியாயம் கேட்குது, தமிழர்களுக்காக போராடுது. இன்னொரு ஆக்கள் எப்படின்னா அதே போராட்டத்தை கெடுக்கிறது, அதே தமிழருக்கு நியாயத்தை இல்லாமல் பண்ணுறது. ஸோ இதுதான் அங்கே நடந்துருக்கு. அதாவது 2 பேருன்னு பார்த்தா 2 தமிழர்களாக ஸோ அப்படி கொஞ்ச நிலையில் இன்றைக்கு நான் கதைக்க போகிறது வந்து அருட்சித்தார்த்தன் ப்ளஸ் அர்ஜுனா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கனடா வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கு. அதாவது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று. அந்த அறிக்கைக்கு ஒரு மாற்று கருத்தை அருட்சித்தார்த்தன் அவர் விட்டிருக்கிறார். அவர் ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனிதன். சாதி உண்மையாக சொல்லப்போனால் சாதியை பற்றி கதை கேட்க அவற்றை நியாயத்தை கேட்கக்கூடிய இருந்தாலும், ஆனால் இந்த தமிழருக்கு எதிரான விஷயங்களை கதை கேட்க சில நேரத்தில் பொறுக்க இல்லாமல் கிடக்கும். இலங்கையில் இந்த அரசாங்கம் இல்லாமல் இந்த ராஜாக்கள் ஆண்ட காலங்களில் இந்த சாதி இருந்தது. அப்போ அந்த ராஜாக்கள் அந்த டைமில் இந்த சாதியை அழிச்சிருந்தா இன்றைக்கு இந்த சாதி பிரச்சனை வந்திருக்காது. அதை இப்போ வந்து இந்த அரசாங்கங்கள் இந்த இனப்பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தால் இன்னும் ஒரு 100 வருடத்தால் நிம்மதியாக அந்த இலங்கை வாழும். ஆனால் இன்று வரையும் எப்படி ராஜாக்கள் அப்போ தப்பு செய்தார்களோ இப்போ இந்த அரசாங்கம் இப்போ தப்பு செய்து கொண்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த விடயத்தில் ஒரு விடயம் என்னென்றால், அந்த கனடாவில் தெரிவிக்கப்பட்ட இந்த இனப்படுகொலையை இல்லை என்று மறுத்து வாதாடி கொண்டிருக்கிறார் அருட்சித்தார்த்தன். ஸோ இந்த நபரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பல கூத்துக்களை போடக்கூடிய ஒரு மனிதன். அதாவது படித்தவர் என்று தானே சொல்லுவார். இங்கிலீஷில் தானே இடக்கட கதைப்பர், அதாவது பிரான்ஸில் கதைப்பர், ஜெர்மனியில் கதைப்பர், எல்லா மொழியிலும் கதைப்பர். அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு இருக்கிறார், அதாவது அர்ஜுனா. தான் படித்தவர், அதாவது படித்தவர் என்று சொல்லுவார். இங்கிலீஷில் கதைப்பர், சிங்களத்தில் கதைப்பர், பிரான்ஸு ஜெர்மன் தெரியாது எனக்கு, இது கதைப்பர் தெரியாது. ஆனால் இவர் கொஞ்சம் கூட மொழி கதைப்பர். ஆனால் இவர்கள் 2 பேரும் புத்திசாலிகள், மற்றவர்கள் முட்டாளாக்குறதில்லை. தங்களுக்குள்ள ஒரு நாளும் அடிவிட மாட்டார்கள். எப்பயாவது நீங்கள் அர்ஜுத்தாத்திரை பற்றி கதைச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. அப்படி இருந்தால் வீடியோ அனுப்புங்க. அர்ஜுத்தாத்தினை தட்டி கேட்டு அல்ல துட்டி கேட்டு இல்லாட்டி கேள்வி கேட்டு இல்லை. அப்போ அர்ஜுனா அல்லது அர்ஜுத்தாத்தனை எப்போ அர்ஜுனாவுக்கு எதிராக இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே மென்டாலிட்டி, அவ்வளோதான். ஏன்னா இது அதாவது நரிதான், ஆனால் புலி வேஷம் போட்டுக்கொண்டிருக்க ஒரு பக்கம், இது ஒரிஜினல் நரிதான். அப்போ 2ம் அப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த நிலையில் நான் இப்போ என்னத்தை சொல்ல வரேன்னா, இப்போ இனப்படுகொலைன்றது நடந்ததோ இல்லையோ அதை பற்றி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பொது வாக்கெடுப்பு வேணுமென்று எல்லாரும் கேட்கினேன். ஏன் அதை நீங்கள் கொண்டு வாரீங்க இல்லை மிஸ்டர் எங்கண்ட அருட்சித்தார்த்தன்? அது ஒருக்கா வீடியோவில் சொல்லுங்கன்னு முடிஞ்சா ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்து முடிவெடுப்போம். நீங்களார் அதை சொல்கிறதுக்கு இல்லையண்டு, நீங்களார் சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எதை கதைச்சாலும் அது குற்றம், அது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியும், அது குற்றமான செயல். ஆனால் நான் இப்போ முழுசாக விடுதலை புலிகளை நியாயத்தை கேட்க சொல்ல வரையில், இந்த விடுதலை புலிகள் ஏன் உருவானார்கள்? ஏன் விடுதலை புலிகள் மட்டும் உருவானார்கள்? இபிடிபி உருவாயிலையோ இல்லை டெலோ உருவாயிலையோ இல்லாட்டி எத்தனை விடுதலை இயக்கம் உருவாயில்லையாங்க? அப்போ ஏன் உருவானார்கள்? அதற்கு சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க, வடிவா சிந்திங்க, பின்னு போங்க, ஓடுங்க. அப்போ அதுவரை சிந்திச்சு பார்த்தா எங்கள்ட அரசாங்கம் விட்ட புலதான்ன்றது இது தட்டு தெளிவாக தெரியுது. இவர்களை இப்போ அனுராண்டு ஆட்சியில் எதனா இயக்கம் உருவாகும் இல்லை, உருவாகம் விட போகிறதும் இல்லை, உருவாகம் மாட்டுது, ஏன்னா தேவையும் இல்லை. அப்போ இதை ஏன் அப்போ செய்யலை? அந்த 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 ஆட்சியில் இந்த இலங்கை அரசாங்கங்களை ஏன் அப்போ செய்யுது? ஸோ அப்போ ஏதோ ஒன்று வன்முறை ஏதோ தமிழருக்கு எதிரான ஒன்று நடந்திருக்கு. நெருப்பில்லாமல் புகையாது தானே. அப்போ இதோ ஒன்று நடந்திருக்கு தானே. ஸோ அப்போ அந்த இடத்தை தான் நீங்கள் வடிவாக கதைக்கணும். அதை கதைச்சி போட்டு பேருந்து விடுதலை புலி செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் கதைங்க. அப்போ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஒழிச்சு கொண்டு இதை மட்டும் கதைக்கிறதுல எந்த வகையில் நியாயம்? அர்ஜுனா, நீங்களும் இவரை கேள்வி கேட்கணும். யார்? இந்த அர்ஜுத்தாத்தனை கேள்விகள் கேட்கணும். அதை விட உண்மை என்ன ஆனால் பார்த்தேன், எப்போயாவது அர்ஜுனாவுக்கு முன்னால் அப்படி அர்ஜுத்தாத்தருக்கு 10-15 மைக் கொண்டு வைப்பாங்களே, ஏன் வைக்கிறாங்களோ தெரியல, 10-15 மைக் கிடைக்கும். ஆனால் அர்ஜுனாவுக்கு முன்னால் ஒரு நேரம் கொண்டே மைக் வைக்கிறீங்களே, ஏன்? என்ன காரணம்? பயம், சுட்டுடுவான்னு பயம். ஸோ அப்போ எல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்ச்சி கொள்றீங்க. அடுத்தது அர்ஜுத்தார்த்தன். அதாவது இணையத்தில் நாங்களும் பேப்பரில் தேடியெல்லாம் பார்க்கலாம், அப்படி கணக்கு தூக்கி காட்டலாம், பேப்பர்லாம் தெரியும், எல்லாம் கிடாது. அங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் இலங்கை வந்து ஒரு சாதாரணமான நாடு, ஒரு நியாயமான நாடுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது பொதுவாக நிற்கிற நாடுன்னு இல்லை. அதாவது
அங்கே இருக்கிற எல்லா இனத்துக்கும் பொதுவாக நிற்கிற நாடுன்றது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது அது ஒரு பொதுவான ஒரு விடயம். அங்கே பணத்தால் எல்லாத்தையும் வாங்கலாம்னு தெரியும். ஸோ அப்படி கொத்த நாடு. ஆனால் கனடா அப்படி இல்லை. கனடாவில் எந்த ஒரு சின்னவனும் பெரிய கேஸை போட்டு வெல்லலாம். எந்த ஒரு சாதி குறைஞ்சவனும், அங்கே சாதியே இல்லை உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு சாதி குறைஞ்சவனும் எந்த கேஸையும் போட்டு வெல்லலாம். ஆனால் கனடா சொல்லியிருக்கு இப்படி உண்டு, முழுமையாக சொல்லியிருக்கு அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை சொல்லியிருக்கு. கனடா மட்டும் சொன்னோன்னு பார்த்தா இல்லை. சில இடங்களில் சில நாடுகளில் சில நாடு சொல்லாட்டி நாட்டுக்குள்ளே இருக்கிற சொல்லிக்காங்க. அது இந்தியா சொல்லியில்லை, ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாடு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஹொலண்ட் சொல்லியிருக்கு, இத்தாலி சொல்லியிருக்கு, ஸ்பானியாவில் சொல்லியிருக்கு. ஸோ இப்படி அங்கே அதில் இணையத்தில் நாங்களும் தேடி பார்க்கலாம். ஸோ அப்போ இதுகளெல்லாம் சொல்லியிருக்க நீங்கள் மட்டும் ஒரு பக்கம் சாட்டுறது தப்பு தானே ஐயா. அதுதானே என்ற ஒரு கருத்து. நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் ஒரு சொல்லுங்கோ, எல்லாத்தையும் செய்வோம், ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவோம். அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையாக இதெல்லாத்தையும் அடித்து நிப்பாட்டி போட்டு நாங்கள் எங்கண்ட பாடலில் வெளியில் பார்க்கலாம். இதை விட்டுட்டு சும்மா இதை வச்சு நீங்கள் திருப்பி வேலை செய்து கொண்டு பார்த்து செய்யுங்க ஐயா, உங்களுக்கு தெரிய ஒன்றும் இல்லை. ஓகே, அர்ச்சனா அவர்களே, நீங்கள் முடிஞ்சால் அரிச்சுத்தாத்தனுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுங்க, அல்லாட்டி ஒரு மைக் எடுத்து கதைங்க. தயவுசெய்து இந்த வீடியோ மீடியாக்களை கொண்டு அவருக்கு முன்னாலே கொஞ்சம் மைக்குகள் அடுக்குங்க. இவருக்கு முன்னால் மட்டும் மைக்குகள் அடுக்காங்க. 2 பேரும் எங்களுக்கு தேவையற்ற ஆக்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா இந்த இனத்தை எப்படியாவது அழிக்கணும்ன்றது. அதனால் முடிஞ்சால் அர்ஜுனாவுக்கு முன்னால் மைக்க வைங்க, அவரும் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்து தான் எனக்கு முக்கியம். எழுதுங்க கருத்துக்களை. நன்றி.